Hello everyone, Divakar Raviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ரீஜன் உள்ள காலேஜஸில் டாப் 20 காலேஜஸ் வந்து எது கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து முன்னாடி க்ளோஸ் ஆயிருக்கு, அதாவது ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக விரும்பி எடுத்திருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, டிஎன் ரிலவெண்ட்டான வீடியோஸ். அதே மாதிரி கோயம்புத்தூர் ரீஜன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸோட பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ், இந்த இயர் நிறைய காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி டிஎன் ரிலவெண்ட்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 அண்ட் 2023 2 இயரோட டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஸோ சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே க்ளோஸ் ஆகக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு கேம்பஸ். ஸோ அதில் வந்து 2 இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டட் அண்டு கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் 2 இருக்குது. ஸோ எப்பவுமே கவர்மெண்ட் எய்டட் வந்து சீக்கிரம் முடியும், ஏன்னா ஃபீஸ் கம்மி. செல்ஃப் சப்போர்ட்டட் வந்து அதுக்கு அடுத்து முடியும், ஏன்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்றனால. ஸோ ரெண்டுமே அடுத்தடுத்து 200 199.5 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்ஐடி க்ளோஸ் ஆகும். ஸோ எம்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 198.5 இருக்குது, அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பொசிஷனில் க்ளோஸ் ஆகக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்என். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா 198.5 தான், 198 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி வரைக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பிசிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பொசிஷனில் க்ளோஸ் ஆகக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இவங்க 3 to 4 இயர்ஸாகவே வந்து உங்களோட கட் ஆஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 170 180 அந்த கட் ஆஃபில் இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 195 ரேஞ்சுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற முன்னாடி இருக்க 4 இடத்துக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 200 199.199 198.5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா 195.5 கிட்ட இருக்கும். ஏன் இந்த இடையில ஏன் இந்த 3 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜஸை ப்ரிஃபரன்ஸ்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்டு மதுரை தியாகராஜா, இந்த காலேஜ்லாம் வந்து இதுக்குள்ளே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.5 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸில் இருந்து இங்கே ஏன் 3 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 காலேஜ் உள்ள வரனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக தான் இருக்கும் உங்களுக்கு. 195.5 195.5 193. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அதோட கட் ஆஃப் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைலோ ஐகாம், இது வந்து ரொம்ப சீட்டு கம்மி இந்த காலேஜில். ஏன் சீட் அதிகம் சீட்டு கம்மின்றது ஏன், இது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலேஜில் 300 சீட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் கட் ஆஃபில் எடுத்துருப்பாங்க, அடுத்தடுத்து கொஞ்சம் எடுத்துகிட்டே வருவாங்க. பட் 60 சீட் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நம்ம 60 சீட் இருக்க காலேஜ் வந்து ரொம்ப சீக்கிரம் ஃபில் ஆகிறதுனால அதை நம்ம ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆர்டர் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 190 190 189.5. பட் உங்களுக்கு எஸ்சி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 162 வந்துருச்சு. அதாவது டாப் 10 காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் 10 காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இவங்களும் 189 182 இந்த ரேஞ்சில் இருக்காங்க. அடுத்து மீனாட்சி சுந்தரராஜன், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலேஜ் உள்ள வருது, ஈஸ்வரி அண்ட் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. பட் ஈஸ்வரி வந்து நல்ல இந்த ரேங்கிங் விழுறதுக்கு நல்ல காலேஜ் தான். பட் எஸ்ஆர்எம் வள்ளியம்மைன்றது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்ன்ற பிராண்ட் நேம்காண்டி அது ஃபில் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய்ராமோட செகண்ட் காலேஜ், சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து வந்து சென்ட் ஜோசப்போட செகண்ட் காலேஜ், சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 180 ரேஞ்ச், 180 160. பிசி பார்த்தீங்கன்னா 160 தான் க்ளோஸ் ஆகுது, எம்பிசி வந்து 170 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஏன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி 170 ரீஜனில் க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் வந்து எம்பிசி அதிகம். அது மாதிரி பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ப்ரைவேட் காலேஜஸ் அதிகமாக விரும்புகிறாங்க அந்த ரீஜனில். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வருது. அடுத்து வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பனிமலர். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் ப்ரிஃபரன்ஸாக வந்து ரவுண்ட் 1ல் இருக்கணும். ஸோ இது 2022ஓட ஸ்டேட்டஸ். இப்போ 2023 பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டரில் தான் வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய 2 டிபார்ட்மெண்ட், அடுத்து எம்ஐடி கேம்பஸ், அடுத்து எஸ்எஸ்என், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், லயலோ ஐக்கம், ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் லாஸ்ட் 2022 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இருந்தது. சென்ட் ஜோசப் அண்ட் சாய்ராம்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜலக்ஷ்மி இருந்தது. ஸோ இப்போ ராஜலக்ஷ்மி வந்து ஒரு 1 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாய்ராம் இன்ஜினியரிங், ஈஸ்வரி, மீனாட்சி, எஸ்ஆர் மல்லியம்மை, சவிதா, சாய்ராம் இன்ஸ்டியூட்டு, சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டு, பனிமலர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் நான் கீழே தான் கொடுத்துருக்கேன். இது மேபி மிஸ்டேக்காக இருக்கா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இது இந்த ரேஞ்சில் உள்ள கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் எடுக்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை. பட் வந்து எப்படி இவ்வளோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது தெரில. மேபி மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா காலேஜ் சைட்லேருந்து வேறு மாதிரி ஸ்காலர்ஷிப் ஏதாவது ப்ரொவைட் பண்ணி கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து இவ்வளோ மார்க் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் எடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு 193 அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜனில் ஸ்ரீகிருஷ்ணா கிடைக்கலாம், எஸ்விசி கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல டாப் காலேஜஸ்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து 172. ஸோ லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயர் வந்து 180 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 21 காலேஜஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 170 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 காலேஜஸ், அதாவது 2023ல. ஸோ இதுதான் கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதாவது நீங்கள் 170 கட் ஆஃப் மேலே எடுத்திருந்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாப் 20 காலேஜஸ்குள்ளே போயிருந்துருக்கலாம் 2023ல. பட் 2022ல வந்து பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே எடுத்தால் தான் நீங்கள் அந்த டாப் காலேஜஸ்குள்ளே போகிற நிலமை இருந்தது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதுதான் கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ 2022க்கும் 2023க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 187 வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை, ரொம்ப மைனர் சேஞ்சஸ் இருந்தது. பட் 187லேருந்து 170 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருந்தாங்க. அந்த ஆவரேஜ் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா இருந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் டக்குன்னு குறைஞ்சிருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.